முரண்பாடு களையப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கின்றோம். 2009 மே மாதம் பணியில் சேர்ந்த ஆசிரியருக்கும் ஜூன் மாதம் பணியில் சேர்ந்த ஆசிரியருக்குமான அந்த ஊதிய வித்தியாசம் என்பது இன்றைக்கு ஏறக்குறைய 15,000 20,000 ரூபாயாக இருக்கின்றது. எனவே சமவேளைக்கு சம ஊதியம் என்கின்ற அடிப்படையில் 2009க்கு பிறகு பணியேற்ற முதுகலை ஆசிரியர்களுக்கும் அந்த 2009க்கு முன்னர் பணியேற்ற முதுகலை ஆசிரியருக்குமான அந்த ஊதிய விகிதம் முரண்பாடு களையப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானம் இன்றைக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இதற்கான தீர்வாக மேல்நிலைப் பள்ளிக்கென தனி இயக்குநரகம் அமைக்கப்பட வேண்டும். ஏறக்குறைய 45 ஆண்டுகால கோரிக்கை இது. 1978 தொடங்கி இன்று வரைக்கும் எங்களுடைய தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது. என்றாலும் அரசுகள் இதுவரையில் செவிசாய்க்கவில்லை. மேல்நிலை இருக்கின்றோம் என்று சொன்னால் 10, 11, 12 என்று தொடர்ச்சியாக 3 பொதுத் தேர்வுகள் உள்ளபடியே இந்த 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அறிவிக்கப்படுகின்ற பொழுது மகிழ்ந்து வரவேற்றவர்கள் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர். என்று சொன்னால் தனியார் பள்ளிகளிலே 11ஆம் வகுப்பு பாடம் நடத்தப்படாமல் நேரடியாக 12ஆம் வகுப்புக்கான பாடத்தை 2 ஆண்டுகள் பயிற்றுவித்து இந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுகின்ற நிலை இருப்பதை கண்டித்து தான் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஓராண்டுக்குள் அதனுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டது. 11ஆம் வகுப்பிலே பெறுகின்ற மதிப்பெண்கள் எந்த உயர்கல்வி உள்ளிட்ட எந்த ஒன்றிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்கின்ற நிலையில் அந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேவையற்றதாகவே கருதப்படுகிறது. அதனால் ஏற்படுகின்ற மனித உழைப்பு விரயமாக்கப்படுகிறது. பொருளாதாரம் நேரம் அதிகமாக செலவிடப்படுகின்றது. எனவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா அரசு அறிவிப்பில் 10, 12 மதிப்பெண்கள் மட்டுமே கவனத்தில் கொண்டு செல்லப்படுகிறார். 11ஆம் வகுப்பு தேவையற்றதாகவே அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. எனவே அந்த 11ஆம் வகுப்பு தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே தீர்மானமாக இயற்றப்பட்டிருக்கிறது.